சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அம்மா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது மாமா கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்துமா அப்படின்னு சொல்லி தாமரை கதற, அடியே இத்தனை நாள்லாம் விட்டுட்டு இப்ப சரியா மனமேடையில வந்து இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல நிப்பாட்டுன்னு சொன்னா அண்ணனுக்கு நம்ம மேல கோவம் வராதாடி? என்னால முடியாதுடி, என் அண்ணன் கிட்ட பேச எனக்கு பயமா இருக்குடி, நீ இப்படியே இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்ல, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத காவியா பார்த்தா கேட்டுறாங்க. ஓ, கதை இப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காவியா ராஜாங்கத்துக்கிட்ட வராங்க. மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், என்னம்மா காவியா சொல்லு, கட்சி தலைவர்லாம் வேற வரப்போறாங்க, என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, மாமா எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் தனியாக வாங்கலை அப்படின்னு சொல்லி காவியா கூப்பிடவும் ராஜாங்கமும் பார்த்தா வராரு. என்னம்மா காவியா, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆமாம் மாமா, ரொம்ப முக்கியமான விஷயம், தாமரைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், காவியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கோவப்படவும், மாமா நீங்க கோவப்பட்டாலும் படலைனாலும் இதுதான் உண்மை, தாமரைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, தாமரை கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போக பாக்குறா அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், என்ன காவியா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆமா மாமா, தாமரை யாரையோ விரும்புறா போல, அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டே இருக்கா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நீங்க தாமரையை கூப்பிட்டு பேசுங்க, யாரை பிடிச்சிருக்கோ அவரு கூட அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க மாமா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், இங்க ஒரு நிமிஷம் பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கரமான கோவம் வருது. இருந்தாலும் சரி, தாமரையோடைய வாழ்க்கை தான் முக்கியம், தாமரைக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரையே தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஏன்னா வாழ போறது தாமரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நிதானமா யோசிக்கவும், சரி நான் தாமரையை வர சொன்னேன்னு போய் வர சொல்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், இங்கே தாமரை பார்த்தா புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்போதான் காவியா, தாமரை அப்படின்னு சொல்லிட்டு காவியா வரவும், வாங்க காவியா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், உன்னையே ராஜாங்க மாமா கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கூப்பிடவும், மாமாவா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை தயங்கவும், ஏதோ முக்கியமான விஷயமா வா அப்படின்னு சொல்லி காவியா கூப்பிடவும், தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா ராஜாங்கத்தை பார்க்க வரவும், ஏன் தாமரை இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், தாமரை பார்த்தா தயங்கி நிற்கிது. அடியே இப்பயாவது உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லி என் சாவித்திரி தூண்டவும், மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா பட்டுன்னு போட்டு உடைக்கவும், தெரியும் இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு கல்யாண பொண்ணுக்கான முகலட்சணம் எதுவுமே உன் முகத்துல இல்லையே, ஒரு சிரிப்பு சந்தோஷம் எதுவுமே இல்லையே, கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருந்தா நீ இப்படி இருக்கவே மாட்டியே, நானும் உன்னைய மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கல்யாணம் வேணாம், இந்த மாப்பிள்ளை வேணாம், அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லி ஏதாவது ஆத்தாளு மகளை சாக்கு போக்கு காமிக்கிறீங்களே தவிர உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியலையே, சொல்லு யாரை விரும்புற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்து அதிர்ச்சியோட பார்க்கவும், எல்லாம் எனக்கு தெரியும், நீ யாரையா விரும்புறியாம்ல, யார் அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பார்த்தா அடுக்கடுக்கா கேட்கவும், அப்பதான் சாவித்திரி, அண்ணே 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 நல்ல வேலைக்கு அண்ணே, எல்லாத்தையும் நீயே கேட்டேனே அண்ணே, உன் காலில் விழுந்து கேட்குறேனே, என் மகளுடைய வாழ்க்கையை நீ தானே நல்லபடியா நடத்தி வைக்கணும், அவளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குனே, அவரு பெரிய கோடீஸ்வரர்னே, பெரிய பணக்காரரு, அவரு பேரு காமேஷ் பிச்சனே, இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்னது காமேஷ் பிச்சையா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கேட்கவும், மாமா இவர் தான் மாமா அவர் அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா வேகமா போட்டோவை காட்டவும், யார் இவனை இதுவரை பார்த்ததே கிடையாது, பெரிய கோடீஸ்வரன் சொல்றாங்க, இதுவரை இவனை நான் பார்த்ததும் கிடையாது, இப்படி ஒரு பேரையும் நான் கேள்விப்பட்டதுமே கிடையாது, யாரா இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் கருப்பும் நடேசனும் வராங்க. மாமா வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், ஆமா கருப்பு இந்த போட்டோல இருக்கிற ஆளை பார்த்துக்குங்க, இந்த ஆளு என்ன ஏதுன்னு இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள எனக்கு எல்லா டீட்டெயிலும் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், மாமா அதான் நான் சொல்றேன் மாமா, இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர் மாமா இவர் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், தாமரை நீ 1000 சொல்லுவ, ஆனா ஒரு தாய் மாமனா நான் இவரை பத்தி விசாரிக்கணும்ல, இவரை பத்தி விசாரிச்சுட்டு என் மனசுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் இவரை நான் உனக்கு கட்டி கொடுப்பேன், இவர் பணக்காரரா, இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் தொழில் என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சரி மாமா அப்ப இவரை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டா இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், இங்கே பாரு தாமரை, இவரை பத்தி நான் எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இவரை பத்தி நல்ல விதமா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இவருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன், இப்ப பார்த்துருக்கிற கல்யாணத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, இந்த 1 மணி நேரம் பெருசா இல்ல அரை மணி நேரத்துக்குள்ள இவரை பத்தி எல்லா விவரத்தையும் விசாரிச்சு நீ பார்த்த மாப்பிள்ள நல்லவரனா இவருக்கே நான் உன்னைய கட்டி வைக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க வாக்குறுதி கொடுக்கவும், ரொம்ப நன்றி மாமா,
நீங்க சொன்னபடியே நான் கேட்குறேன் மாமா, நீங்க இவரை பத்தி விசாரிங்க மாமா அப்படின்னு சொல்லி தாமரையும் பார்த்தா மண்டே ஆட்டிருது. தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா ரூமுக்கு வந்துருது. அடியே தாமரை, அப்புறம் என்னடி, என் அண்ணன் தான் உன் காதலுக்கு ஓகே சொல்லிருச்சே, சந்தோஷமா ரெடி ஆகுடி, அண்ணன் வாங்கி கொடுத்த 100 பவுன் நகையை போடு, 2 லட்ச ரூபா பட்டு சிலையை கட்டுடி, கல்யாணத்துக்கு தயாராகு. கண்டிப்பா அண்ணன் அவரை பத்தி விசாரிக்கும், மாப்பிள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ளையை இங்கேயே வர சொல்லி கூட அண்ணன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருண்டி அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கு. அரை மணி நேரத்துல பார்த்தா கருப்பு நடேசனும் ஓடியாராங்க. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்திட்ட வரவோ, என்ன கருப்பு, அந்த ஆளை பத்தி விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, மாமா நல்லா தரவா விசாரிச்சிட்டேன் மாமா, அவன் ஒரு பிச்சைக்கார பையன் மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவோ ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. நாங்க அவனை கையோடையே கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் நடேசனும் பார்த்தா அப்படியே பிச்சைக்கார கோலத்துல காமேச கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. மாமா இவன் தான் மாமா அவன் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், என்ன கருப்பு சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. ஆமா மாமா, நல்லா நம்ம தாமரைய நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். இவன் ஒரு பிச்சைக்காரன், கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறவன். நம்ம தாமரை கிட்ட காமேஷ் பிச்சை பெரிய இந்தியாவிலேயே கோடீஸ்வரரு பணக்காரரு ஏதேதோ கதை சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம தாமரைக்கு 1000 பவுன்ல நகை போறேன்னு சொல்லியிருக்கான், 1 கோடி ரூபால பட்டுச்சலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். இப்படி ஏகப்பட்ட கதையை தாமரை கிட்ட அள்ளி விட்டுருக்கான். உங்களுக்கு தான் தெரியும் சாவித்திரி அத்தையும் தாமரை பத்தியும், பணம்னு சொன்னாலே போதும், பணம்னு சொன்னா பணம் கூட வாயை திறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் அந்த சாவித்திரி அத்தையும் தாமரையும். பணம்னு சொல்லி இவன் நல்லா கதையை அள்ளி விட 2 பேரும் இவன் பெரிய பணக்காரன்னு சொல்லி நம்பி தாமரை இவனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் போன்ல மணிக்கணக்கா வேற பேசியிருக்காங்க. இவன் வீட்டை விட்டு ஓடியாந்துரு அப்படின்னு சொல்லி தாமரைக்கு ஐடியா வேற கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு எல்லா விவரத்தையும் சொல்ல ராஜாங்க காமேஷ் பிச்சையே கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரவுறாரு. சொல்லுடா, எதுக்காக இப்படி என் தங்கச்சி மகளை ஏமாத்தின, இப்படி பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், ஐயா நீ விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை கதறவும், சொல்ல போறியா இல்லையா, எங்கேயோ இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவேன் நீ சரியா என் தங்கச்சி மக தாமரையை பார்த்து பணக்காரன்னு சொல்லி நம்ப வச்சு காதலிக்க வச்சிருக்க, இதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேட்கவும், ஐயா நானா இதெல்லாம் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமேஷ் பிச்சை சொல்லவும், நீயா பண்ணலையா, நீ பண்ணலைனா அப்ப யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், ஐயா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தாயா, இந்த வீட்டில் ஈஸ்வரின் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தாயா என்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து தாமரையோடைய ஃபோட்டோவையும் காமிச்சு, இந்த மாதிரி தாமரை முன்னாடி பணக்காரை மாதிரி நடிக்கணும், தாமரை என்னை காதலிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும், தாமரையும் நானும் காதலிக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லி எல்லா விவரத்தையும் அவங்க தாயா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தாமரைக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, அவ கல்யாண மண்டபத்திலிருந்து ஓடி வர மாதிரி எல்லா விவரத்தையும் நீ தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பணமும் கொடுத்தாங்கயா. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாயா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா. நான் பாட்டுக்கு கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தையா, பிச்சை எடுக்கிற என்னைய கோடீஸ்வரனா மாத்தி எல்லாரும் முன்னாடி நடிக்க வச்சது இந்த வீட்டில் இருக்கிற ஈஸ்வரி அம்மாதாயா அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் காமேஷ் பிச்சை சொல்ல ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. இந்த ஈஸ்வரியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு போறாரு ராஜாங்கம்.